18/5/2024 அன்று பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் போய் காவல்துறையிட்ட சொல்லிட்டேன், முன்னாடி வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணுறாங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் அவங்க ஒன்றும் கண்டுக்கிறதில்ல. ஸ்டேஷனுக்கு போனோம்னா அவங்க ப்ளக்ஸ் ஒட்டியிருக்காங்க, நிறைய ப்ளஸ்கள். நான் எல்லா இடமும் போய் அலைய முடியாது, ஏன்னா மனசு வேதனையாக இருக்குது. நான் காசு கொடுத்து என்னுடைய பத்திரத்தில் க்ளீனாக தடங்கள் பதிவு பண்ணியிருக்கிறேன். 13 அடி தடம் என் வீடு வாசல் இருக்குன்னா 13 அடி தடம் வாங்கியிருக்கிறேன். எல்லாருமே அவங்க வீட்டுக்கு ஃப்ரீயாக போயிட்டுருக்குறாங்க. நான் ரொம்ப துன்புறுத்தலில் போயிட்டுருக்குறேன். ஏட்டு இருந்தார், கண்டுக்கிறதில்ல. எஸ்ஏ இருந்தார், கண்டுக்கிறதில்ல. நீங்கள் பதவியில் இருக்கிறீங்க, நான் உழைக்கிற மனுஷன். என்னோட வண்டியில் 1 லட்ச ரூபாய்க்குள்ள சிஎஸ்டி பில்லு வரி கட்டியிருக்கோம். 1 லட்ச ரூபா வரியோடு நான் பொருள் கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஏமாற்றி வாங்கலைங்க இந்த இடம். நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு கரையம் பண்ணி பத்திரம் வச்சுருக்கிறேன். அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க. இடம் கொடுத்தவர் பேரில் இல்லை. இன்றைக்கி உங்களை நாடுறது நான் இது பண்ணுறேன். நான் என்னுடைய வீட்டுக்கு தான் தடம் கேட்குறேன். நீதிபதி அம்மா அவங்க வக்கீல் வச்சுருக்காங்க, அது என்னன்னே தெரியல. இப்போ நான் பேசுகிறது என்னென்னா, சில பேர் சில கருத்துக்களை மிரட்டுறாங்க. ஆனால் ஒருத்தர் நம்பர் கொடுத்துருந்தாரு. அவருக்கு நான் நேரடியாக கூப்பிட்டு சொன்னேன், மறுபடியும் கூப்பிட்டா எடுக்க மாட்டேங்கிறாரு. பாருங்கள், தண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு, இது ரிலீஃப் டைமு 10 மணிங்கிறது நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். முன்னாடி வீட்டுக்காரன் எப்போ வேலைக்கு போகிறான்னு பார்த்துட்டு தான் நான் வேலைக்கு போவேன். அவன் வர்றதுக்கு முன்னாடி வருவேன். ஆனால் வேலைகள் எனக்கு நிறைய இருக்குது. கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் அது மக்களுக்கு இங்கே உள்ளூர்காரங்களுக்கு தான் தெரியும், காங்கேயத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். என்னோட வீடு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்ரு. தாராபுரம் ரோடு ஹைஸ்கூல் பக்கத்தில் இருந்து வந்தீங்கன்னா ஒரு கருப்பு டேங்க் இருக்கும். நீங்கள் எதுனாலும் நான் நம்பர் தரேன், எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். காவல்துறை எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணீங்க. ஒருத்தர் பண்ணுறேன்னாரு, அப்புறம் அதோடு கூப்பிட்டா எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் துண்டை போட்டிருக்கேன்ட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. தண்ணி வார்த்துட்டு வந்தேன், சாப்பிட்டேன். உங்கள்கிட்ட இந்த ரிலீஃபை கஷ்டத்தை பேசுகிறேன். ஆனால் காவல்துறை நான் அங்காலையும் இங்காலையும் முடியாதுங்க. முதலமைச்சரையும் பார்க்க முடியாதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீதிபதி அம்மா அவர் ஒரு வக்கீல் வச்சுருக்காங்க. ஏன்னா என் வீட்டுக்கு போகக்கூடாதுன்ட்டு அவங்க ஒரு நீதிபதி வச்சுருக்காங்க. அது வன்மையாக கண்டிக்கிறேன். இதுக்கு மேலே பேச முடியாதுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.